திருமா 360 யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள். எல்லா மாநிலங்களும் சரிசமமாக வரியை வசூலித்து தருகிறதா என்றால் இல்லை. இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, டெல்லியிலே இருக்கிற மோடி அதானி அரசுக்கு அதிகமான வருவாயை ஈட்டி தருகிற மாநிலங்களும், இன்னும் சொல்ல போனால் 4 முன்னணி மாநிலங்களும் தமிழ்நாடு உண்டு. மிக கூடுதலாக நிதியை தருகிறது இந்திய ஒன்றிய அரசுக்கு. அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் பிஜேபி ஆளவில்லை என்பதற்காக இந்த மாநிலத்தை அலட்சியப்படுத்துவது, ஓரவஞ்சனை செய்வது, வஞ்சிப்பது எந்த வகையில் ஏற்புடையது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வியாக எழுப்புகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த 4-5 ஆண்டுகளில் நாம் விடுத்த கோரிக்கை என்பது 1,12,000 கோடி. தோழர் பொன்ராஜ் அவர்கள் இங்கே படித்தார். ஆனால் இவர்கள் இந்த 4-5 ஆண்டுகளில் வழங்கிய நிதி வெறும் 5,000 சில்லறை கோடி. 1,12,000 எங்கே, 5,000 எங்கே? எப்படி ஈடு செய்ய முடியும்? நாம் மாநில அரசுகளின் மீது விமர்சனங்களை வைக்கிறோம். என்ன நிதியை தருகிறார்கள்? போதாத நிதி. இதை வைத்து என்ன செய்ய முடியும்? வீடு இடிந்து விட்டது. 6,000 வைத்து வீட்டை கட்ட முடியுமா? ஆடு மாடுகள் செத்து விட்டன. இவர்கள் தருகிற 10,000 வைத்து அதை ஈடு செய்ய முடியுமா? மீண்டும் வீட்டை எடுத்து ஒரு குடிசை வீடாக இருந்தால் அது கட்டுவதற்கு சில லட்சங்கள் ஆகுமே. மண் சுவராக இருந்தால் கூட 1 லட்சத்திற்கு மேலாகுமே. என்ன செய்ய முடியும் என்ற ஆதங்கம் நமக்கு. ஆகவே மாநில அரசை விமர்சிக்கிறோம். ஆனால் மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய இந்திய ஒன்றிய அரசு அதை செய்திருக்கிறதா என்றால் செய்யவில்லை. செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் அவரே தன்னை ஒரு பிரதமர் என்கிற எண்ணத்திலே அந்த அதிகார மமதையோடு சொல்லுகிறார். அப்படியெல்லாம் தர முடியாது. ஒரு கோரிக்கை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள், முக்கியமான கட்சி நிர்வாகம் தொடர்பான கோரிக்கை. அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டியதும் அதில் முடிவு சொல்ல வேண்டியதும் கட்சி தலைவர் என்ற நிலை இருக்கிற போது, பக்கத்தில் இருக்கிற பாலசிங்கமோ அல்லது வேறு யாரோ அதெல்லாம் முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா, வராதா? இதை சொல்ல நீ யார்? தலைவர் சொல்லட்டும் என்றுதானே நாம் கேட்போம். இதுதானே கட்சியிலேயே நாம் பார்க்கிறோம். ஒரு நிர்வாகத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்வதற்கு யார் அந்த அதிகாரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கியது? அவருடைய அதிகார வரம்பை மீறி பேசுகிற துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது? இங்கே வந்தவர் சொல்லுகிறார், இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. சுனாமி பாதிப்பையே நாங்கள் அறிவிக்கவில்லை. உடனே வாட்ஸ்அப்பில் தோழர்கள் போட்டார்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக சட்டம் வந்ததே சுனாமிக்கு பிறகுதானே, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று. சட்டம் வருகிறது, வரவில்லை, அது வேறு. ஆனால் சுனாமி பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொல்லுவது அறிவுடைமைதானா? அது புத்திசாலித்தனமான பதிலா? அது அவர்களின் அறிவீனத்தை அல்லவா வெளிப்படுத்துகிறது. பொதுமக்கள் மீது அக்கறையற்ற ஒரு போக்கை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது. அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற மமதையை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது. ஆணவத்தை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே இதை கண்டிக்கிறோம். எனவேதான் தமிழ்நாடு முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று டிசம்பர் மாதத்தில் முன்னும் பின்னும் பெய்த மழையை, புயலை, பாதிப்பை தேசிய பேரிடராக, தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும். முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் வலியுறுத்துகிறது. இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்துகிறது.